முடியாது. குறுக்கு வழியில் சென்று நறுக்கென்று பிடிப்பா. போக வேண்டும். இன்னுமாடா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க? நீங்க இருக்கோட நாங்க இருக்கோட உயிரோட. அட பாவிங்களே, ஒழுங்கு மரியாதையே போயிடுங்க. என்னுடைய அண்ணன்கிட்ட ஏற்கனவே உதப்பட்டு இருக்கிறீங்க. வந்த வழி பார்த்துட்டு போயிட்டா உங்களுக்கு நல்லது, எனக்கு அதிகமா பேசுறேன். முன்னாள் கோட்டைக்கால நாகப்பன் மகன் கதிரவன் வந்தாலும் வந்துடுவான். சர்வ ஜாக்கிரதைகள் ஒல்லிக்கிச்சை பார்த்துமா விட்டு பார விடாத. நான் பார்த்துக் கொள்கிறேன். என் கை தகப்பட்ட கிளே அன்று தப்பித்து விட்டான். இன்று எவன் உன் கற்பை காப்பாற்ற பார்க்கலாமா? என்னுடைய கற்பை யார் காப்பாற்றுறதா? அட பாவி, நான் இருப்பது எப்பேற்பட்ட இடம்? ஒரு தெய்வீகமான அந்த செல்வி அம்மனுடைய ஆலயம். என் நில கூட உன்னால மிதிக்கவே முடியாது. ஆமா, பிடிவாத வேண்டாம். சொல்ல மாட்டேன். கட்டி அரவணைத்து தர முடியுமா முடியாதா? பாவி, இதே இடத்திலே உயிரே மாண்டாலும் சரி, நீ நினைப்பது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. அந்த பிழைத்தாது தொட்டு தொட்டு ருசுவார்த்த திறமை என்னிடத்தில் கடைசியாக எச்சரிக்கிறேன். எத்தனை முறை கேட்டாலும் முடியவே முடியாது. முடிய வெட்டா சட்டை, மரத்த வெட்டா கட்டை, முடிய வைச்சா மொட்டை, காதலை கட்டி கட்டி அரவணைத்து விட்டா. அட பாவி, என்னால முடியாது. நிச்சயமாக பாட முடியுமா? இரண்டு கண்களில் காட்சி காண முடியுமா? இதய வீணை தூக்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூக்கும் போது பாட முடியுமா? தூங்கும் போது பாட முடியுமா? உதடி சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேண்டும். வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? வெளிச்சம் தோன்றுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? மனிதர்களை அறிந்து கொள்ள அறிவை
வீணை தூக்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூக்கும் போது பாட முடியுமா? இந்த பாவி விட்டு விடுங்க ஐயா. மலர்கொடி, நீ என்னதான் செஞ்சினாலும் என் மனம் மறக்காது. எனக்கு தேவை என் கண்களுக்கு அகப்பட்டவள், என் கைக்கு அகப்பட்ட கிளை. கொத்தாமல் விட மாட்டேன். வாக்கண்டே வா. அட பாவி, நீ காண்பதெல்லாம் ஒரு பகல் கிணவு. அப்படி என்றால் ஒரு பொழுது என்னிடத்தில் பழிக்கவே பழிக்காது. அப்போதென்றால் உன் கற்பை யார் காப்பாற்றுவதற்காவா? யார் காப்பாற்றுவதா? நான் வணங்கக்கூடிய அந்த செல்லியம்மன் கண்டிப்பா என் கற்பை காப்பாற்றும். நீ வணங்காத செல்லியம்மா என் கற்பை காப்பாற்றும். உன் கற்பை காப்பாற்றுவான். மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறான். மலர்கொடி, கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எட்டு உதைத்தானே, அந்த முக்கல் படைத்த ஈசன் அவன் கடவுளா? அவன் கடவுளா? கண்ணீர் பெண்கள் குறித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திருச்சனரை கருமுஞ்சு பயக்கான அவன் கடவுளா? ஆனால் படைக்கப்பட்ட துளோத்தம்மை தன் மகள் என்று மாறாமல் ஆசை கொண்டானே நான்முகன் அவன் கடவுளா? தாயை போல தார வேண்டும் என்று முச்சந்தில் அவதான யான முஞ்சு பய விநாயகன் அவன் கடவுளா? பூலோகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி, தேவலோகத்திலே கட்டிய மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை சிறை கொண்டானே முருகன் அவன் கடவுளா? கருமாரியும் உருமாரியும் பொடி பொடி கொள்ளமாரி யாருமே ஒரு கற்பை காப்பாற்ற மனக்கோட்டை கட்டி வைத்த. அட பாவி, உலகத்துல அனைத்துமே தெய்வம் தான்டா. அப்படி என்ன ஒரு தெய்வம் இல்லாமல் ஒரு பொழுது போல பொழுது விடுங்க. செல்லியம்மா என் கற்பை காப்பாற்றும். ஏய், அட பாவி, காதலில் 3 வகை காதல். சாகச காதல் உரைத்து, சண்டாளா என்று உரைத்தார். சல்லாமை காதல் உரைத்து, போடா சதிகாரா என்று உரைத்தார். இருப்பது பலாத்கார காதல். ஏற்றுக்கொள்கிறாரா? காமத்திற்காகவே பிறந்து ஏண்டா என் கற்பை கெடுக்க பார்க்கின்றாய் பாவி? பாடி மணிவெளி நாட்டில் இதுபோல் பெண்ணே அன்று உன் தங்கையை தொட்டேன் என்பதற்காக முப்படை தளபதி என்று மாறாமல் மார்மீதற்கு வதைத்தாய். பார்த்தாயா? உன் தங்கை கற்பை எழுந்து கண் கலங்கி கண்ணீர் வடிக்கிறாய். அவளை பார்த்து துடி துடிக்க வேண்டும். வருகிறேன் நகர்வலா. ஐயா, என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. இனிமேல் இந்த பாவி யாருங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க? ஐயா, இந்த பாவிக்கு நீங்கள் தான் ஐயா வாழ்க்கை பிரித்து அளிக்க வேண்டும். மலர்கொடி, ஐயா, பார்க்கின்ற பொழுதெல்லாம் உங்களை தவறாக நினைத்து விட்டேனே. இந்த பாவிக்கு நீங்கள் தான் ஐயா வாழ்க்கை பிரித்து அளிக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன விளக்கமாக விளக்க வேண்டாம். ஐயா, பார்க்கின்றவர்கள் எல்லாம் கேவலமாக பேசுவார்களே. அதற்கு இந்த பாவி கழுத்துல தாலி கட்டி உங்க மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்க. அண்ணா, நீயே வரவில்லை என்றால் நானாடி பூனை பிடிக்கிறவன். லக்காடிக்கு லைட்டு குணம் மனுஷுக்கு பல்புத்து குணம் நானாடி பூனை பிடிக்கிற வேலை பார்த்தா. பெண்ணாக பிறந்தால் அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தகப்பன் இருக்கிறான். ஆணவத்தில் பேசக்கூடாது. நாவடக்க வேண்டும். பெண்களாக பிறந்தால் பெண் புத்தி என்பது உரைப்பார்கள். இப்போது தெரிகிறதா புனபிடிக்கிறவளை? ஏய், மாங்கல்யத்துக்கு அர்த்தம் தெரியாதவன்,
உன்னை போல் பெண்களுக்கு மாங்கல்யம் கட்டினார் ஒரு தெருவிதியவருக்கு சொல்ல வார்த்தை கேளுங்க ஐயா. நீங்கள் தான் ஐயா வாழ்க்கை இனி உன்னை தொட மாட்டேன். தொட்டு விட்டாய் கட்டு விட்டாய் வைவினை ஐயா. உன்னை தொட்டு சொல்லி ஏ ராசா என் மேலா ஒருவரும் இல்லையே. திக்கிட்டு பாவிக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்களே. இந்த பாவிக்கு நீங்கள் இருக்க வேண்டும் இல்ல செயலாவது இருக்க வேண்டும். செயலும் இல்லை சொல்லும் இல்லை. நீ என்னதான் கத்திரால் கதிரால் அழுதாலும் இனி உன்னை தொட மாட்டேன். வழிவிடு ஐயா. சொல்ல வார்த்தை கேளுங்க ஐயா. கடைசி முறை அவங்க பாதப்படி பாதத்தை வழிதான் இறங்கி விடுவேன். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் மானத்தோடு வாழ்ந்து என் கருப்பியை கெடுத்துட்டியடா. இனிமேல் உன்னை உயிரோடு விட போவதே இப்போது என்ன கிட்ட போறேன், நீதிமன்றம் போறேன். என்னுடைய நாட்டு மக்கள் கிட்ட சொல்லு. மக்களா மக்கள், செம்மறியாட்டு கூட்டமணி மக்கள், நான் பணத்தை விட்டறிந்தால் மக்கள் என் பின்னாடி பேசுவார்கள். 100 ரூபாய் கொடுத்தால் என் பின்னாடி இருப்பார்கள். இப்போது நீதிமன்றம் பாரு. உனக்கு நான் தக்க தண்டனை வாங்கி தரேன். என் பேர் மறப்படி. இவ்வளவு தூரம் எடுத்துரைக்கிறேன். உன் மரமண்டைக்கிறவளை போய்த்தான் ஆக வேண்டும் என்று உன் மன துடிக்கிறது. போக வேண்டாம் என்று என் மன துடிக்கிறது. அப்படி என்றால் மனிதனை நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன் நீ இருப்பதை விட